சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றிங்க சார். அதை சமைச்சவங்கிட்ட சொல்லுங்கள் சார். கல்லால் சும்மா உட்காந்துருக்கவங்களுக்கு எதுக்கு சொல்கிறீங்க? என்ன எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னும் 3 மாசத்துல கடை காலி பண்ண போற வருத்தத்தில் இருப்பீங்கன்னு பார்த்தா அதை பத்தி நினைப்பே இல்லாத மாதிரி இருக்கீங்க. உனக்கு என்னடா பிரச்சனை? இங்கேயே சுற்றி சுற்றி வர. ஐயோ ப்ரோ, இன்னும் 3 மாசத்துக்கு அப்புறம் இந்த கடையே இருக்காதுல்ல. சரி, அதான் நல்லா சாப்பிட்டு போலான்னு வந்தேன். உனக்கு இங்களா சாப்பாடு கிடையாது, நீ கிளம்பு. என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க? 3 மாசத்துக்கு அப்புறம் இந்த கடையை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ப்ரோ. அதுவும் இல்லாமல் உங்க சாப்பாடு அதான் காசு கொடுத்து சாப்பிடலான்னு வந்தேன். நீங்கள் கிளம்புறியா இல்லை என் கையாலே அடிபட்டு சாவறியா? ஐயோ பயன்ட்டும் ப்ரோ. என்னடா சீன் போடுறியா? எனக்கும் பழைய கணக்கு இருக்கு, நிறைய முடிக்க வேண்டியது. என்ன முடிச்சிடலாமா? மச்சான் ஒன்றும் வேணாண்டா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதரா. அதெல்லாம் முடியாதுடா. இன்னைக்கு 2ல் 1 பார்த்தே தான் தருவேன். ஏய் மாமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க தான் மாமா என்ன பிரச்சனை பண்றாங்க. பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களா? பொய் சொல்கிற சார். இவன் தான் ஆரம்பத்துலேருந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். டேய், நான் எங்கடா பிரச்சனை பண்ணா? ஏய் அமைதியாரு. தம்பி நீ சொல்லு. இன்னும் 3 மாசத்துல நாங்கள் இந்த கடையை காலி பண்ணணுமா? அது கோர்ட் ஆர்டரோட வந்திருக்கான். அது காரணம் உங்கள் மாப்பிள்ளை. கடைக்கு பட்டா இல்லையா அப்படின்னு யார் சொன்னது? 10 வருஷத்துக்கு முன்னாடி முத்தனருக்கு நான் தானே பட்டா போட்டு கொடுத்தேன். அவருக்கு இந்த விஷயம் தெரியுமே. அவர் இல்ல அவரு வேற ஒரு விஷயமா வெளியூர் போயிருக்காரு சார். டேய் அசிங்கமா இல்ல? அவங்க நம்ம தொகுதி ஆளுங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நம்மகிட்ட தான் வந்து நிப்பாங்க. அவங்களுக்கு நம்ம தான் உதவி பண்ணணும், பிரச்சனை பண்ணக்கூடாது. பட. ரொம்ப நன்றி சார். எங்க இந்த கடை என் கையை விட்டு போயிருமோன்னு பயந்துட்டு இருந்தேன். அட என்ன தம்பி, நான் வந்து உன்னை பார்த்து என் உயிரை காப்பாத்துனதுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா கடவுள் உனக்கு உதவுறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கான். தயவு செஞ்சு இந்த மாதிரி உனக்கு வேற எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. நான் உனக்கு கண்டிப்பா உதவுவேன். சரியா? கண்டிப்பா சார். வரட்டுமா? நல்ல மனுஷன்ல. மாப்பிள்ளை தப்பானவனா இருந்தாலும் மாமா நல்ல அரசியல்வாதின்னு காட்டிட்டு போறாரு. அவர் எப்பயுமே அப்படிதான். இங்க பாரு, உன்னால முடியல சொல்லிட்டேல்ல, என் வழியில நான் பாத்துக்கிறேன். என்னண்ணா இங்க வந்து சோகமா உட்காந்துட்டு இருக்கீங்க? சங்கீதா ஊருக்கு போயிட்டா. ஃபோன் பண்ணி பேச வேண்டியதானே? முடியாதுமா. ஏன்? அவ வீட்டுல மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களாம்மா. கல்யாணமா? நீங்க 2 பேரும் லவ் தானே நான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம்மா, ஆனா அவங்க வீட்டில் ஒத்துக்கல. இன்னும் கொஞ்ச நாள் நானும் நல்ல நிலைக்கு வந்துடுவேன்னு சொன்னோமா, நான் தான் எதுவுமே பண்ணல. அவன் அவளுக்கும் வயசாகிட்டே போகுது, அதான் மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. சங்கீதா இனிமே என் கூட இல்லைம்மா. அண்ணா நீங்க கொஞ்சம் வெளில போயிட்டு வாங்கண்ணே. மேலம்மா வேலை வந்துருச்சு, கடை வேறு கூட்டமாக இருக்கு. நீ போம்மா, நான் வரேன். நான் அஜித் கிட்ட பேசிக்கிறேன். நீங்க கொஞ்சம் வெளில போயிட்டு வாங்க. சரிம்மா.